பார்த்து வருகிறோம். பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்குகளில் பாதிக்கப்பட்டவர்களின் அடையாளங்களை எந்த வடிவிலும் வெளிப்படுத்திவிடக் கூடாது என்று தற்போது உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், விவரங்கள். பாலியல் வன்கொடுமை தொடர்பாக கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு வழக்கில் அந்த புலன் விசாரணையை விரைந்து முடித்து சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு கோரிதான் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த ஒரு நபர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த ஒரு மனுவை தாக்கல் செய்தார். இந்த மனு இன்று நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரிக்க வந்தது. அப்போது இந்த வழக்கு தொடர்பான அந்த எஃப்ஐஆர் அறிக்கையில் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய அந்த பெயர் உள்ளிட்ட அடையாளங்கள் இடம்பெற்றுள்ளது என்பதை நீதிமன்றத்தின் கவனத்தில் கொண்டு வரப்பட்டது. இதையடுத்து அந்த பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் பாதிக்கப்பட்டவருடைய அடையாளத்தை எந்த வடிவிலும் வெளிப்படுத்தக்கூடாது என்று ஏற்கனவே உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை சுட்டிக்காட்டினார். அதே போல உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவை புலன் விசாரணை அதிகாரிகள் பின்பற்றுவதில்லை என்றும் அதில் தெரிவித்தார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான அந்த பாலியல் வன்கொடுமை வழக்குகளை கவனமாக கையாள வேண்டும் எனவும் இந்த வழக்குகளில் பாதிக்கப்பட்டவருடைய அடையாளங்களை எந்த வடிவிலும் வெளிப்படுத்தக்கூடாது என காவல்துறையினருக்கு டிஜிபியும் சென்னை கமிஷனரும் அறிவுறுத்தல் வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். ஒருவேளை இதனை மீறினால் ஒட்டுமொத்த காவல்துறைக்கு அதுக்கு பொறுப்பாக்கப்படுவது என்றும் அவருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்து இந்த வழக்கில் அந்த எஃப்ஐஆரில் உள்ள அந்த பெண்ணினுடைய அந்த பெயரை நீக்க வேண்டும் என்றும் தற்போது கீழ்ப்பாக்கம் காவல் ஆய்வாளருக்கு உத்தரவிட்டார். மேலும் இந்த வழக்கில் ஏற்கனவே சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதால் இந்த ஒரு வழக்கான தற்போது முடித்து வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதன்.